இப்போ நம்ம illustration 4 of buyback of securities பார்க்கலாம். Extra Limited, a non-listed company, furnishes you with the following balance sheet as at 31st March 2021. Okay. அவங்களோட பேலன்ஸ் ஷீட் கொடுத்துட்டாங்க. ஷேர் கேபிட்டல், ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ், லாங் டேர்ம் பாரோயிங்ஸ், ட்ரேட் பேபிள்ஸ், பின்ன பிபிஇ, நான் கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது, கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலன்ட் இருக்குது. ஓகே, நோட்ஸில் அதுதான் ஆத்தரைஸ்ட் இஷ்யூட் சப்ஸ்கிரைப் கொடுத்துட்டு ஈக்விட்டி அண்ட் 9% ரெடிமேபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் இருக்குது. ஓகே, டன். ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸில் கேபிட்டல் ரிசர்வ், ரெவன்யூ ரிசர்வ், செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் இருக்குது. லாங் டேர்ம் பாரோயிங்ஸில் 10% டிபெஞ்சர் இருக்குது. ஓகே, டன். இப்போ அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னதுன்னா, ஃபர்ஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்துட்டு த கம்பெனி ரெடீம் த ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் அட் அ ப்ரீமியம் ஆஃப் 10%. ஓகேங்களா, ஆன் 1st April 2021. ஓகே, என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸுக்கா 9% ரெடீமபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸை இதை வந்து ரெடீம் பண்ணிட்டாங்க, விச் இஸ் நத்திங் பட் பைபேக் மாதிரி. ஓகேங்களா, ஈக்விட்டி ஷேர்ஸை இது பண்ணால் அது வந்து பைபேக். ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸையும் டிபெஞ்சர்ஸையும் திரும்பவும்னா அது பேர் ரெடம்ஷன். ஓகேங்களா, அப்போ இதை வந்து ரெடீம் பண்ணியிருக்காங்க. இந்த 20 ஃபுல்லாகவே ரெடீம் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா, டன். அதான் ஃபர்ஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட். ஓகே, டன். செகண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, இட் ஆல்சோ பாட் பேக் 3 lakhs ஈக்விட்டி ஷேர்ஸ் ஆஃப் ₹10 each அட் 30 per ஷேர். அப்போ இது வந்து ஃபேஸ் வேல்யூ. ஓகேங்களா, இது வந்து ஃபேஸ் வேல்யூ. இந்த 30 per ஷேர் தான் பைபேக் வேல்யூ. ஓகேங்களா, பைபேக் வேல்யூ. த பேமெண்ட் ஃபார் த அபவ் வாஸ் மேட் அவுட் ஆஃப் ஹியூஜ் பேங்க் பேலன்சஸ். ஓகேங்களா, அது வந்து பேங்க் பேலன்ஸ் மூலமாக பண்ணியிருக்காங்கன்ட்டாங்க. ஓகே, தேர்ட் அட்ஜஸ்ட்மெண்ட், அதாவது included in its investment were investments in own debentures. own debentures என்னதுன்னா, ஆக்சுவலி இவங்க வந்து ஒரு இந்த கம்பெனி வந்து ஒரு டிபெஞ்சர்ஸ் இஷ்யூ பண்ணுவாங்க. ஓகேங்களா, இங்கே வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்களா, இந்த 10% டிபெஞ்சர்ஸ் இருக்கா, இந்த 10% டிபெஞ்சர்ஸில் இப்போ ஆக்சுவலாக 4ன்னு இருக்குது. ஓகேங்களா, 4ங்கிறது என்னதுன்னா 4 lakhs. ஓகேங்களா, அமௌண்ட்ஸ் இன் லேக்ஸில் இருக்குது. ஓகே, இந்த 4 lakhsக்குள்ளே அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, 4 lakhsக்குள்ளே காஸ்டிங் 2 lakhs. ஓகேங்களா, ஃபேஸ் வேல்யூ ஆஃப் 2.2 lakhs. தீஸ் டிபெஞ்சர்ஸ் வர் கேன்சல்ட் ஆன் 1st April 2021. ஓகேங்களா, என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த 4 lakhsக்குள்ளே 2 lakhs ஆக்சுவலாக இவங்களே இந்த கம்பெனியை வாங்கியிருக்காங்கங்கிறாங்க. இந்த நான் கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கா, நான் கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அதில் வந்து 2 lakhsனு ஒரு அமௌண்ட் இருக்கும், அதை மைனஸ் பண்ணணும். ஏன்னா இந்த 2 lakhs வந்து இந்த கம்பெனியோட தான். இந்த கம்பெனி பேர் என்னது, எக்ஸ்ட்ரா லிமிடெட். ஓகேங்களா, எக்ஸ்ட்ரா லிமிடெடோட டிபெஞ்சர்ஸ் தான். ஓகேங்களா, எக்ஸ்ட்ரா லிமிடெட் டிபெஞ்சர்ஸ், அதுதான் ஓன் டிபெஞ்சர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, அதாவது ஓன் கம்பெனியோட டிபெஞ்சர்ஸை வாங்கி அதுக்கு மேலே இன்வெஸ்ட் பண்ணுறாங்களா, அதுக்கு பேர் தான் ஓன் டிபெஞ்சர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அதை வந்து கேன்சல் பண்ணுறாங்க. ஓகேங்களா, அதான் சொல்கிறாங்க. தேர்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் அதான். ஃபோர்த் அட்ஜஸ்ட்மெண்ட், த கம்பெனி ஆட் 1 lakh ஈக்விட்டி ஸ்டாக் ஆப்ஷன் அவுட்ஸ்டாண்டிங். அதாவது இஎஸ்ஓபின்னு சொல்லுவாங்க. இஎஸ்ஓபின்னா என்னதுன்னா, இந்த கம்பெனி வந்துட்டு எம்ப்ளாயிஸுக்கு கொடுப்பாங்க. ஓகேங்களா, எம்ப்ளாயிஸுக்கு வந்துட்டு ஷேர்ஸை கொடுப்பாங்க, அதுதான் இஎஸ்ஓபி. ஓகேங்களா, அப்போது the company add 1 lakh equity stock option outstanding on the above mentioned date to the employees at 20. ஓகேங்களா, when the market price was 30. ஓகேங்களா, அதாவது மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 30 இருக்குதுன்னா இவங்க வந்து 20 ரூபா கொடுக்குறாங்க, 20 ரூபா கம்மியாக கொடுக்குறாங்க. ஓகேங்களா, அப்போ ஐ மீன் 10 ரூபா கம்மியாக கொடுக்குறாங்க, 20 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க when the market price was 30. ஓகே, this was included. அதாவது இந்த இஎஸ்ஓபி எங்கே இன்க்ளூட் ஆயிருக்குன்னா, கரண்ட் லைபிலிட்டிஸில் இன்க்ளூட் ஆயிருக்கு. ஓகேங்களா, இங்கே வந்து கரண்ட் லைபிலிட்டி 17 இருக்கா, இந்த 70க்குள்ளே தான் இஎஸ்ஓபி வந்து மென்ஷன் ஆயிருக்குங்கிறாங்க. ஓகே, டன். ஓகே, on 1st April 2021 employees exercise their options for 50,000 shares. ஆக்சுவலாக இங்கே வந்து 1 lakh ஈக்விட்டி ஷேர்ஸ்ன்னு சொல்லி கொடுக்குறாங்க, ஆனால் வந்து எக்ஸசைஸ் இருக்கிறது வந்து 50,000 ஷேர்ஸ் மட்டுமே. அப்போ 50,000 இன்ட்டு 20 ரூபா தானே, 30 ரூபா மார்க்கெட் ப்ரைஸ் இருந்துச்சு, ஆனால் 20 ரூபாய்க்கு தான் இவங்க வந்து கொடுக்குறாங்க. அப்போ இன்ட்டு 20, அப்போ 50,000 இன்ட்டு 20 விச் கிவ்ஸ் 10 lakhs. ஓகேங்களா, அப்போ 10 lakhs தான் இஎஸ்ஓபி வந்து கொடுத்துருக்காங்க. டன், அவ்வளோதான் சொல்கிறாங்க. ஃபிஃப்த் அண்ட் சிக்ஸ்த் என்னதுன்னா, ஜேர்னல் என்ட்ரிஸ் பாஸ் பண்ணணும், பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான், கொஸ்டின் பேப்பர் ஒர்க் ஓவர், சம் ப்ரொசீட் பண்ணலாம். ஓகே, அப்போ ஜேர்னல் என்ட்ரிஸ் இந்த புக்ஸ் ஆஃப் எக்ஸ்ட்ரா லிமிடெட், பர்டிகுலர்ஸ், டெபிட், கிரெடிட், அமௌண்ட் இன் லேக்ஸ்ன்னு போட்டுக்கோங்க. ஓகேங்களா, அமௌண்ட் இன் லேக்ஸில் போட்டுடலாம். ஓகே, இப்போ 1 by 1 நோட்ஸ் ஃபுல்லாக பார்த்துலாம். நோட்ஸ் பார்த்துட்டு அப்படியே 1 by 1 என்ட்ரி போட்டலாம். த கம்பெனி ரெடீம் த ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் அட் அ ப்ரீமியம் ஆஃப் 10%. ஓகேங்களா, அட் அ ப்ரீமியம் ஆஃப் 10% ஆன் 1st April 2021. ஓகேங்களா, அப்போது நம்ம 9% ரெடீமபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் இருக்கா, அது ஃபுல்லாகவே ரெடீம் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா, அப்போ ஆக்சுவலாக இதுவும் பைபேக் மாதிரி தான் என்ட்ரி. இப்போ ஃபஸ்ட் என்ட்ரி
ஃபஸ்ட்டு வந்து ஷேர்ஸ் வந்து கேன்சல் பண்ணுற மாதிரி என்ட்ரி வச்சுக்கலாம் ஓகேங்களா. அப்போ 9% ரெடீமபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் அக்கௌண்ட் டெபிட். ஷேர் கேபிட்டல் ஆக்சுவலாக கிரெடிட் பேலன்ஸ் கேன்சல் பண்ணால் டெபிட் பண்ணணும், அதான் இங்கே பண்ணியிருக்கோம் ஓகேங்களா. அப்போ 9% ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட் எவ்வளவு அமௌண்ட் எவ்வளோனா 20 ஓகேங்களா, 20 lakhs. தென் ஒரு லைன் விட்டுட்டு டூ ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் ஓகேங்களா. எவ்வளோ கொடுக்குறோன்னா ஆக்சுவல் எவ்வளோ ஷேர்ஸ் இருக்குன்னா 20 lakhs டிவைடட் பை 100 which gives 0.2 ஓகேங்களா. அப்போ 0.2 ஷேர்ஸ் 0.2 ஷேர்ஸ்னால் 20,000 ஷேர்ஸ் இருக்குது ஓகேங்களா. அப்போது 0.2 into 10% ப்ரீமியம், அதாவது 100 + 10%. கேல்குலேட்டரில் 100 + 10% போட்டால் 110 ஒன்று வரும் ஓகேங்களா. அப்போ 0.2 into 110 ஓகேங்களா. அப்போ 0.2 into 110 which gives 22 ஓகேங்களா, which gives 22. அப்போ ப்ரீமியம் on redemption of preference shares account debit எவ்வளோனா பேலன்சிங் ஃபிகர் 2. இது வந்து பேலன்சிங் ஃபிகர் ஓகேங்களா. இதுதான் ப்ரீமியமுக்கு வந்து ரெடீம் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. அப்போ பீயிங் கேன்சலேஷனோ 9% ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் ஆர் டியூ என்ட்ரி அப்படின்னு வச்சுக்கலாம் ஓகேங்களா. நரேஷன் அப்படி போட்டுக்கலாம் ஓகேங்களா. 2 இப்போ ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு பே பண்ணும் ஓகேங்களா. பே பண்ணணும்னா பேங்க் பேலன்ஸில் தான் பே பண்ணுவோம். பேங்க் வந்து டெபிட் பேலன்ஸ், அப்போ கம்மி பண்ணணும்னா கிரெடிட் பண்ணுவோம். அப்போ டூ பேங்க் அக்கௌண்ட் எவ்வளோ பே பண்ணுறோம் 22 பே பண்ணுறோம் ஓகேங்களா. யாருக்கு பே பண்ணுறோம்னா ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் ஓகேங்களா. அப்போ ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் அக்கௌண்ட் டெபிட் ஓகேங்களா 22 அவ்வளோதான். அப்போ பீயிங் பேமெண்ட் மேட் ஓகே. அப்போ ஃபஸ்ட் என்ட்ரி ஓவர், ஐ மீன் ஃபஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் ஓவர், 2 என்ட்ரி ஓவர் ஓகேங்களா. ஃபஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் ஓவர், செகண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட். இட் ஆல்சோ பாட் பேக் 3 lakhs ஈக்விட்டி ஷேர்ஸ் ஆஃப் 10 each ஓகேங்களா. 10 each வந்து ஃபேஸ் வேல்யூ ஓகேங்களா அட் 30 per share. இதுதான் பைபேக் வேல்யூ ஓகேங்களா. இதுதான் பைபேக் வேல்யூ. த பேமெண்ட் ஃபார் த அபவ் வாஸ் மேட் அவுட் ஆஃப் ஹியூஜ் பேங்க் பேலன்சஸ் அப்படின்ட்டாங்க ஓகே. அப்போ நார்மல் என்ட்ரிஸ், நார்மலாக நம்ம பைபேக் என்ட்ரிஸ் தான் ஓகேங்களா. தேர்ட் ஒன் இப்போ பைபேக் என்ட்ரி போட்டுக்கலாம் ஓகேங்களா. அப்போ ஆக்சுவலாக அட் த டைம் ஆஃப் பைபேக் இப்போ 2 பேங்க் ஓகேங்களா. ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு பே பண்ணுமா 2 பேங்க் எவ்வளோ பே பண்ணுறோம் 3 lakhs ஈக்விட்டி ஷேர்ஸ் ஓகேங்களா. 3 lakhs ஈக்விட்டி ஷேர்ஸ் அட் அ ரேட் ஆஃப் 30 ஓகேங்களா. அப்போ 3 lakhs into 30 ஓகேங்களா. 3 lakhs into 30 which gives 90 ஓகேங்களா. அப்போ ஈக்விட்டி ஷேர்ஸ் பைபேக் அக்கௌண்ட் டெபிட்டில் போடுவோமா 90 அவ்வளோதான். அப்போ அட் த டைம் ஆஃப் பைபேக் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம் கேன்சலேஷன் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ் பண்ணுவோம். ஈக்விட்டி ஷேர்ஸ் வந்து கிரெடிட் பேலன்ஸ் கேன்சல் பண்ணால் டெபிட் பண்ணணும். அப்போது ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் ஓகேங்களா. ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட் ஆக்சுவலாக எவ்வளோ அமௌண்ட்டு 3 lakhs ஷேர்ஸ் வந்துட்டு பைபேக் பண்ணுறோம். அதோட ஃபேஸ் வேல்யூ எவ்வளவு, அதோட ஃபேஸ் வேல்யூ வந்து 10 ஓகேங்களா. அதோட ஃபேஸ் வேல்யூ வந்து 10. அப்போ 3 into 10 which gives 30. ஒரு லைன் விட்டுட்டு 2 இந்த அமௌண்ட் ஓகேங்களா. 2 ஈக்விட்டி ஷேர் பைபேக் 19 போடணும். அப்போ 2 ஈக்விட்டி ஷேர்ஸ் பைபேக் அக்கௌண்ட் ஓகேங்களா எவ்வளவு 90 டன் ஓகேங்களா. இப்போ பேலன்சிங் ஃபிகர் 16 வருது. அது வந்து ப்ரீமியம் ஆன் பைபேக் ஓகேங்களா. ப்ரீமியம் ஆன் பைபேக் அக்கௌண்ட் டெபிட் எவ்வளவு 60 ஓகேங்களா. இது நத்திங் பட் பேலன்சிங் ஃபிகர் ஓகேங்களா. இது நத்திங் பட் பேலன்சிங் ஃபிகர் ஓகே டன். நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்னா நார்மலாக வந்து ப்ரீமியம்லாம் கேன்சல் பண்ணிட்டு ஃபோர்த் என்ட்ரி வந்து சிஆர்ஆருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். அது வந்து நம்ம கடைசியில் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. அது வந்து எப்பவுமே கடைசியில் பண்ணிக்கலாம். இங்கே வந்து இன்னும் 2 அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குது, அதை முடிச்சுட்டு பண்ணிடலாம் ஓகேங்களா. அப்போ செகண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் ஓவர். தேர்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா இன்க்ளூடட் இன் இட்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது இந்த கம்பெனியோட நான் கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இதில் என்ன இன்க்ளூட் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இன் ஓன் டிபெஞ்சர்ஸ் ஓகேங்களா. இந்த கம்பெனி ஒரு டிபெஞ்சர்ஸ் இஷ்யூ பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. இந்த கம்பெனி வந்து இந்த 10% டிபெஞ்சர்ஸ் இஷ்யூ பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. இந்த 4க்குள்ள ஆக்சுவலாக இந்த கம்பெனி இன்வெஸ்ட் பண்ணியிருக்கு ஓகேங்களா. ஓன் அவங்களோட சொந்த டிபெஞ்சர்ஸ்குள்ளே இந்த கம்பெனி இன்வெஸ்ட் பண்ணியிருக்கு, அதுதான் இங்கே சொல்ல வராங்க ஓகேங்களா. அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் இன் ஓன் டிபெஞ்சர்ஸ் காஸ்டிங் 2 lakhs ஓகேங்களா. அதாவது ஆக்சுவலாக டிபெஞ்சர்ஸ் ஓகேங்களா. இங்கே வந்து ஃபேஸ் வேல்யூ 2.2 lakhs இருக்கு ஓகேங்களா. அப்போ 10% டிபெஞ்சர்ஸ்
வெளியில் இஷ்யூ பண்ணுறது வந்து 2.2 lakhs ஓகேங்களா. ஆனால் இந்த கம்பெனி வாங்கினது வந்து 2 lakhs தான் ஓகேங்களா. அப்போ இந்த 2.2 lakhs வந்து டிபெஞ்சர்ஸில் ஆட் ஆயிருக்கும், 10% டிபெஞ்சர்ஸில் ஆட் ஆயிருக்கும். இது வந்து இந்த 2 lakhs வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஆட் ஆயிருக்கும். இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா தீஸ் டிபெஞ்சர்ஸ் வர் கேன்சல்ட் ஆன் 1st Aprilங்கிறாங்க. அப்போ கேன்சல் பண்ணால் இந்த 2.2 lakhs இந்த 10% டிபெஞ்சர்லேருந்து மைனஸ் பண்ணும், இந்த 2 lakhs வந்து அந்த நான் கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து மைனஸ் பண்ணும். ஓகேங்களா, அவ்வளோதான். hope you got the point. அப்போது தேர்ட் என்ட்ரி ஃபர்ஸ்ட் வந்து இந்த 10% டிபெஞ்சர்ஸை கேன்சல் பண்ணிடலாம் ஓகேங்களா. 10% டிபெஞ்சர்ஸ் வந்து லோன் மாதிரி. அப்போ லோன் வந்துட்டு கிரெடிட் பேலன்ஸ், அப்போ கிரெடிட் பேலன்ஸ் கேன்சல் பண்ணால் டெபிட் பண்ணணும் ஓகேங்களா. அப்போ 10% டிபெஞ்சர்ஸ் அக்கௌண்ட் டெபிட் ஓகேங்களா. லைபிலிட்டி ஓகேங்களா. 10% டிபெஞ்சர்ஸ் அக்கௌண்ட் டெபிட் எவ்வளவு 2.2 lakhs. ஃபேஸ் வேல்யூ தான் போடணும் ஓகேங்களா. இங்கே மறந்து போய் 2 lakhsன்னு போட்டக்கூடாது, ஃபேஸ் வேல்யூ தான் போடணும் ஓகேங்களா. ஃபேஸ் வேல்யூ தான் போடணும் ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஒரு லைன் கேப் விட்டு டு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அசெட் வந்துட்டு டெபிட் பேலன்ஸ் கேன்சல் பண்ணால் கிரெடிட் பண்ணணும் ஓகேங்களா. இது வந்து 2 lakhs ஓகேங்களா. ஏன்னா இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா காஸ்டிங் 2 lakhs வந்து இந்த இன்வெஸ்ட்மெண்ட் இன் ஓன் டிபெஞ்சர்ஸில் இருக்குது, இன்க்ளூடட் இன் இட்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ 2 lakhs தான் இன்வெஸ்ட்மெண்ட்டில் இருக்குது. அப்போ 2 lakhs வந்து கிரெடிட் பண்ணுறோம். அப்போ பேலன்சிங் ஃபிகர் 0.2ன்னு வருது. பேலன்சிங் ஃபிகர் 0.2 ஓகேங்களா. இது என்னதுன்னா ப்ராஃபிட் ஆன் கேன்சலேஷன் ஓகேங்களா. இது வந்து ப்ராஃபிட் ஆன் cancellation of own debentures ஓகேங்களா, which is nothing but ஒரு நிமிஷம், இது என்னதுன்னா இது வந்து கேபிட்டல் ப்ராஃபிட் ஓகேங்களா. இது வந்து கேபிட்டல் ப்ராஃபிட். அப்போ இது வந்து P&Lக்கு கொண்டு போகணுமான்னு கேட்டால் நோ, இது வந்து P&Lக்கு கொண்டு போகக்கூடாது. இது வந்து கேபிட்டல் ரிசர்வ் இருக்கா, கேபிட்டல் ரிசர்வ் கூட அட்ஜஸ்ட் பண்ணிடணும் ஓகேங்களா. அப்போ கேபிட்டல் ரிசர்வ் கூட அட்ஜஸ்ட் பண்ணிடணும். அப்போ கேபிட்டல் ப்ராஃபிட் எப்பவுமே கேபிட்டல் ரிசர்வ் கூட அட்ஜஸ்ட் பண்ணணும் ஓகேங்களா. இது வந்து கேபிட்டல் ப்ராஃபிட் ஓகேங்களா. 0.2 வந்துட்டு கேபிட்டல் ரிசர்வ் கூட அட்ஜஸ்ட் பண்ணணும். டன் ஓகே. அப்போ தேர்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் ஓவர். ஃபோர்த் அட்ஜஸ்ட்மெண்ட் என்னன்னு பார்த்துடலாம். த கம்பெனி ஆட் 1 lakh ஈக்விட்டி ஸ்டாக் ஆப்ஷன் அவுட்ஸ்டாண்டிங் ஓகேங்களா. ESOP இருக்கு. ESOP வந்து நார்மலாக கம்பெனி வந்து எம்ப்ளாயிஸுக்கு இது பண்ண கொடுப்பாங்க, என்ன சொல்கிறது, இப்போ வந்து கம்மியான ப்ரைஸுக்கு கொடுப்பாங்க ஓகேங்களா. கம்மியான ப்ரைஸ், மார்க்கெட் ப்ரைஸை விட கம்மியான ப்ரைஸுக்கு கொடுப்பாங்க ஓகேங்களா. மார்க்கெட் ப்ரைஸ் விட கம்மியான ப்ரைஸுக்கு எம்ப்ளாயிஸுக்கு கொடுப்பாங்க. அவங்க அந்த எம்ப்ளாயிஸ் வேணும்னா அவங்க வந்துட்டு எக்ஸசைஸ் பண்ணிக்கலாம், ஐ மீன் அந்த பிளானை வந்து எடுத்துக்கலாம் ஓகேங்களா. அந்த ஷேர்ஸை வந்து எடுத்து அந்த பிளானை வந்து எக்ஸசைஸ் பண்ண மாதிரி ஓகேங்களா. அவ்வளோதான். இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா the company had 1 lakh equity stock option outstanding on the above mentioned date to the employees at 20 ஓகேங்களா. at 20 when the market price is 30 ஓகேங்களா. when the market price is 30 this was included under current liabilities ஓகேங்களா. this was included under current liabilities. அதாவது இந்த பேலன்ஸ் ஷீட்டில் இந்த கரண்ட் லைபிலிட்டி 17 இருக்கா, இங்கே ஏன் ட்ரேட் பேபிள் இருக்குன்னு தெரியல ஓகேயா. இது வந்து அதர் கரண்ட் லைபிலிட்டிஸாக தான் இருக்கணும் ஓகேங்களா. அதர் கரண்ட் லைபிலிட்டிஸ் 17 இருக்கு ஓகேங்களா. டன். This was included under other current liabilities. On 1/4/2021 employee exercised their option for 50,000 shares ஓகேங்களா. அப்போ 1 lakh அவுட்ஸ்டாண்டிங்காக இருந்திருக்கு, அதில் இருந்து 50,000 எக்ஸைஸ் ஆயிருக்கு. அப்போ இந்த 50,000 வந்து அந்த அதர் கரண்ட் லைபிலிட்டிஸில் மைனஸ் பண்ணும். ஆக்சுவலாக இது வந்து ஷேர்ஸ், ஆக்சுவல் அமௌண்ட் வந்து 50,000 into 20 ஓகேங்களா. 50,000 into 20 டன். பின்ன இன்னொரு விஷயம், ஆக்சுவலாக இங்கே பாருங்கள், இப்போது ஆக்சுவலாக இந்த கான்செப்ட் தெரியும், அதாவது பார், இஷ்யூட் அட் பார், இஷ்யூட் அட் ப்ரீமியம், இஷ்யூட் அட் டிஸ்கவுண்ட் ஓகேங்களா. ஒரு நிமிஷம் ஃப்ரெஷ் பேஜில் ஆரம்பிச்சிடும். இஷ்யூட் அட் பார், issued at premium, issued at discount ஓகேங்களா. issued at பார்னா என்னது, ஃபேஸ் வேல்யூவில் இருக்கும். issued at premiumனா more than face value ஓகேங்களா. more than face valueல அவங்க வந்து கலெக்ட் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. டிஸ்கவுண்ட்னா less than face value ஓகேங்களா. not market value ஓகேங்களா. இது எல்லாமே not in market value. ஏன் இது சொல்கிறேன்னா, இங்கே வந்து மார்க்கெட் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க 30, இங்கே வந்து 20ன்னு சொல்லிட்டு எம்ப்ளாயி எக்ஸசைஸ் பண்ணுற அமௌண்ட் கொடுத்துட்டாங்க. அப்போ நீங்கள் 30 இருக்கிறதுல 20 தான் கொடுக்குறாங்க. அப்போ இது வந்து இஷ்யூட் அட் டிஸ்கவுண்ட் அப்படின்னு நினச்சிடக்கூடாது ஓகேங்களா. ஆக்சுவலாக ஃபேஸ் வேல்யூ எவ்வளவு, பேலன்ஸ் ஷீட்டில் போய் பார்த்தோம்னா 10 ஈச் ஃபுல்லி பெய்டுன்னு இருக்கா. அப்போ 10 தான் ஃபேஸ் வேல்யூ ஓகேங்களா. அப்போ ஃபேஸ் வேல்யூ வந்து 10 ஓகேங்களா. இஷ்யூட் ப்ரைஸ் வந்து 20. அப்போ இஷ்யூ இஸ் மோர் தேன் த ஃபேஸ் வேல்யூ ஓகேங்களா. மோர் தேன் ஃபேஸ் வேல்யூ சின்ஸ்
இட் இஸ் இஷ்யூட் அட் ப்ரீமியம் ஓகேங்களா. அப்போ ப்ரீமியம்னா செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம்லாம் வந்துட்டு நம்ம கிரெடிட் பண்ணுவோம் ஓகேங்களா. அவ்வளோதான். அப்போ வந்து ஃபோர்த் என்ட்ரி ஆக்சுவலாக இந்த எம்ப்ளாயிஸ் வந்து எக்ஸைஸ் பண்ணிட்டாங்க. அப்போ ஷேர் ப்ரைஸ் ஏறுமா? அப்போ ஷேர் கேபிட்டல் ஏறும். அப்போ ஷேர் கேபிட்டல் ஏறும்னா 2 ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் ஓகேங்களா. 2 ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் எவ்வளவு? 50,000 ஷேர்ஸ். இது வந்து இன்டூ 20 போடக்கூடாது ஓகேங்களா. இது எப்பவுமே ஃபேஸ் வேல்யூ தான் போடுவோம். அப்போ இன்டூ 10 அப்போ விச் இஸ் 5 lakhs. 5 lakhs இங்கே வந்து 5 தான் எழுதும் ஓகேங்களா. அப்போ ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் 5 எழுதியாச்சு. நெக்ஸ்ட் ஆக்சுவலாக ஷேர் கேபிட்டல் இஷ்யூ பண்ணால் வந்து கேஷ் வருமா? அப்போ பேங்க் அக்கௌண்ட் டெபிட் ஓகேங்களா. பேங்க் அக்கௌண்ட் டெபிட். ஏன் பேங்க் டெபிட் பண்ணுறோம்? அசட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, அதனால டெபிட் பண்ணுறோம் ஓகேங்களா. பேங்க் அக்கௌண்ட் டெபிட் எவ்வளோ அமௌண்ட்டு? ஆக்சுவலாக 50,000 ஓகேங்களா. 50,000 ஷேர்ஸ் இன்டூ 20க்கு நம்ம கொடுத்துருக்கோம் ஓகேங்களா. அப்போ 50,000 இன்டூ 20 விச் கிவ்ஸ் 10 lakhs. அப்போ இங்கே வந்து 10ன்னு போடுவோம் ஓகேங்களா. 10ன்னு போடுவோம். நெக்ஸ்ட் என்ன ஆகுதுன்னா இந்த 50,000 ஷேர்ஸ் வந்து மைனஸ் பண்ணணும்னு பார்த்தோமா. அதாவது அவுட்ஸ்டாண்டிங் 1 lakh இருக்குது, மைனஸ் 50,000. அப்போ இந்த 50,000 மைனஸ் பண்ணணும் ஃப்ரம் த அதர் கரண்ட் லைபிலிட்டிஸ் ஓகேங்களா. அப்போ அதர் கரண்ட் லைபிலிட்டிஸ் அக்கௌண்ட் டெபிட். ஏன் டெபிட் பண்ணுறோம்? அதர் கரண்ட் லைபிலிட்டிஸ் வந்து கிரெடிட் நேச்சர், கேன்சல் பண்ணால் டெபிட் பண்ணணும் ஓகேங்களா. அப்போ 50,000 இருந்துச்சு ஓகேங்களா. 50,000 இன்டூ அதோட ஃபேஸ் வேல்யூ 10 ஓகேங்களா. அப்போ விச் இஸ் 5 ஓகே டன். இப்போ பேலன்சிங் ஃபிகர் ஒன்று இருக்குது. பேலன்சிங் ஃபிகர் விச் இஸ் 10 விச் இஸ் நத்திங் பட் ப்ரீமியமில் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. அப்போ செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் அக்கௌண்ட் ஓகேங்களா. செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் அக்கௌண்ட் 10 அவ்வளோதான். அப்போ ஃபோர்த் அட்ஜஸ்ட்மெண்ட் ஓவர் ஓகேங்களா. ஃபோர்த் அட்ஜஸ்ட்மெண்ட் ஓவர், எல்லா அட்ஜஸ்ட்மெண்ட் ஓவர். இனி ரெண்டு அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும் பெண்டிங் இருக்குது விச் இஸ் நத்திங் பட் ப்ரீமியம் கேன்சலேஷன் அண்ட் சிஆர்ஆர் என்ட்ரி. அப்போ ப்ரீமியம் கேன்சலேஷன் பண்ணிடலாமா? இப்போ ப்ரீமியம் கேன்சலேஷன் அப்போது இங்கே ஆக்சுவலாக 2 ப்ரீமியம் இருக்குது ஓகேங்களா. இங்கே வந்து ஆக்சுவலாக 2 ப்ரீமியம் இருக்குது. ப்ரீமியம் ஆன் ரிடம்ஷன் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் அண்ட் ப்ரீமியம் ஆன் பைபேக் ஓகேங்களா. அப்போ ப்ரீமியம் ஆன் பைபேக். அப்போ ப்ரீமியம் ஆன் பைபேக் வந்து 60, ப்ரீமியம் ஆன் ப்ரிஃபரன்ஸ் ப்ரீமியம் ஆன் ரிடம்ஷன் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் வந்து 2. அப்போ மொத்தமாக 62 இருக்குது. அப்போ கேன்சல் பண்ணிடலாமா? அப்போ 2 ப்ரீமியம் ஆன் பைபேக் எவ்வளவு? 62 ப்ரீமியம் ஆன் ரிடம்ஷன் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் எவ்வளவு? 2 ஓகேங்களா. இப்போ செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் 62 சஃபிஷியண்டாக இருக்கான்னு பார்க்கணும் ஓகேங்களா. செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் எவ்வளோ இருக்குது? செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் வந்துட்டு 60 தான் இருக்குது. ஆனால் இங்கே வந்து ஒரு ஆட் ஆயிருக்கு. எவ்வளோ அமௌண்ட் ஆட் ஆயிருக்கு? இங்கே பாருங்கள் 10ன்னு சொல்லி ஒரு அமௌண்ட் ஆட் ஆயிருக்கா செக்யூரிட்டிஸ் ப்ரீமியமில். அப்போது ப்ளஸ் 10 விச் கிவ்ஸ் 70. அப்போ 70 வந்து சஃபிஷியண்டாகவே இருக்குது ஓகேங்களா. 70 வந்து சஃபிஷியண்டாகவே இருக்குது. அப்போ செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் அக்கௌண்ட் டெபிட் ஓகேங்களா. செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் அக்கௌண்ட் டெபிட் 62 அவ்வளோதான். அப்போது பேலன்ஸ் 8 வந்து பேலன்ஸ் ஷீட்டில் காட்டுவோம் ஓகேங்களா. 70 - 62 is 8 ஓகேங்களா. அப்படின்னு காட்டிடலாம். டன். இப்போ லாஸ்ட் என்ட்ரி சிஆர்ஆர் என்ட்ரி ஓகேங்களா. சிஆர்ஆர் என்ட்ரி அப்போ எவ்வளோ அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு பார்க்கணும். அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது எவ்வளோன்னு பார்க்கணும் ஓகேங்களா. இப்போ ஆக்சுவலாக இங்கே வந்து ரெண்டு பைபேக் மாதிரி நடந்திருக்கு ஓகேங்களா. ஒன்று வந்து ரிடம்ஷன் ஆஃப் ப்ரிஃபரன்சஸ், ஒன்று வந்து பைபேக் ஓகேங்களா. இப்போ இதோட ஃபேஸ் வேல்யூஸ் வந்துட்டு நம்ம வந்து சிஆர்ஆர்னு சொல்லி ஒரு ரிசர்வ் கிரியேட் பண்ணி நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு கம்பெனி ஆக்ட் சொல்லுது ஓகேங்களா. அப்போது ஓகே இப்போது இதோட எவ்வளோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு பார்க்கலாம் ஓகேங்களா. ஃபஸ்ட்டு வந்து ஈக்விட்டி ஷேர்ஸ் பைபேக் ஓகேங்களா. ஃபஸ்ட் நான் பைபேக்னு எழுதிடுறேன். பைபேக் இங்கே வந்து ரிடம்ஷன் ஓகேங்களா. ரிடம்ஷன் ஓகே. பைபேக் ஆக்சுவலாக எவ்வளோ அமௌண்ட்டு? 3 lakh ஷேர்ஸ் ஓகேங்களா. 3 lakh ஷேர்ஸ் வந்து பைபேக் பண்ணுறாங்க இன்டூ அதோட ஃபேஸ் வேல்யூ. அதோட ஃபேஸ் வேல்யூ எவ்வளவு? 10. அப்போ 3 lakhs இன்டூ 10 விச் கிவ்ஸ் 30 ஓகேங்களா. 3 lakhs இன்டூ 10 விச் கிவ்ஸ் 30. ரிடம்ஷன் எவ்வளோ பண்ணுறாங்க? ரிடம்ஷன் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் வந்து 20 lakhsக்கு பண்ணுறாங்க. ஃபேஸ் வேல்யூக்கு தான் பண்ணுறாங்க. அப்போ 20 விச் இஸ் நத்திங் பட் 20 ஓகேங்களா. அப்போ 20 + 30 விச் கிவ்ஸ் 50. அப்போ சிஆர்ஆருக்கு 50 ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம் ஓகேங்களா. அவ்வளோதான். ஆனால் எதுலேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம்? ரெவன்யூ ரிசர்வ்லேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். 50 கரெக்டாகவே இருக்குது. அப்போது ரெவன்யூ ரிசர்வ் அக்கௌண்ட் டெபிட் 50 அவ்வளோதான். அப்போ ஜேர்னல் என்ட்ரிஸ் ஓவர். இப்போ வந்து நம்ம பேலன்ஸ் ஷீட் ப்ரொசீட் பண்ணலாம் ஓகேங்களா. ஓகே அப்போ பேலன்ஸ் ஷீட் ஆக்சுவலாக நம்ம அந்த கொஸ்டின் பேப்பரில் இருக்கிற டிராஃப்ட் பார்த்து அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க வித் இன்க்ளூடிங் நோட் நம்பர்ஸ் ஓகேங்களா. அப்போ நோட் நம்பர்ஸ் எல்லாம் காப்பி பண்ணிங்கன்னா இப்படி இருக்கும் ஓகேங்களா. இப்போ லைன் பை லைன் ஒன்றா பார்த்துலாம். ஓகே அப்போ ஷேர் கேபிட்டல் நோட் நம்பர் 1 ஓகேங்களா. ஷேர் கேபிட்டல் நோட் நம்பர் 1 நோட்ஸ் டு அக்கௌண்ட்ஸில் போயிடலாம் ஓகேங்களா.
அப்போ notes to accounts ஓகேங்களா notes to accounts note number 1 which is share capital ஓகேங்களா share capital போய் authorized issued subscribed paid up called up அப்படின்னு சொல்லி எழுதிருங்க ஃபர்ஸ்ட் வந்து equity share capital ஆக்சுவலா எவ்வளவு இருக்கு equity share capital ஆக்சுவலா இங்க வந்து 100 இருக்கு 100 divided by 10 which gives 10 lakhs ஓகேங்களா which gives 10 lakhs 10 lakhs equity shares of 10 each fully paid வந்து 100 ஓகேங்களா அப்போ 10 lakhs equity shares of 10 each fully paid ஓகேங்களா 10 each fully paid which gives a 100 இன்னர் காலம்ல எழுதுங்க less buyback amount எவ்வளவு 3 lakh shares buyback பண்ணிருக்காங்க at the face value of buyback பண்ண buyback amountல போடக்கூடாது I mean buyback per shareல போடக்கூடாது face value தான் போடணும் ஓகேங்களா 3 lakhs into 10 which gives 30 அப்ப இது வந்து மைனஸ் பண்ணணும் இது போக ESOP ன்னு சொல்லிட்டு அவங்க வந்து இது கொடுத்திருந்தாங்க 50000 shares வந்து எக்ஸைஸ் பண்ணியிருந்தாங்களா அப்போ 0.5 அதாவது 0.5 lakh shares into 10 ஓகேங்களா அப்போ which gives 5 அப்போ இது வந்து ஆட் ஆயிரும் இது மறந்துடக்கூடாது இது இம்பார்ட்டன்ட் ESOP வந்து ஆட் ஆயிருக்கும் இங்கே ஜேர்னல் என்ட்ரியில் கூட பார்த்தா ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் 5 ஆட் ஆயிருக்கா அவ்வளோதான் அதுதான் இங்கே போடுறோம் அப்போ 100 minus 30 plus 5 which gives 75 ஓகேங்களா 100 plus 30 minus 30 plus 5 which gives 75 ஓகே இப்போ நெக்ஸ்ட் 9% redeemable preference shares of 100 each fully paid அப்படி எழுதுங்க அப்போ 9% redeemable preference shares at rupees 100 each ஓகேங்களா எவ்வளவு 20 ஓகேங்களா எவ்வளவு ஆக்சுவலா 0.2 lakhs 9% preference shares ஓகேங்களா less redemption அப்படின்னு சொல்லிட்டு -20 ன்னு எழுதிட்டு நெட்ல நில்லுன்னு போட்டுருங்க அவ்வளவுதான் அப்ப டோட்டல் ஷேர் கேபிட்டல் எவ்வளவு டோட்டல் ஷேர் கேபிட்டல் வந்து 75 அவ்வளவுதான் இது மெயின் ஆன்சர்ல போய் 75 ன்னு எழுதிருங்க டன் நெக்ஸ்ட் ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் நோட் நம்பர் 2 டன் அப்போ நோட் நம்பர் 2 ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் அப்போ நோட்ஸ்ல என்னெல்லாம் இருக்கோ அப்படியே எழுதிருங்க ஓகேங்களா நோட்ஸ்ல என்னெல்லாம் இருக்கோ அப்படியே எழுதிருங்க ஒரு நிமிஷம் இது நான் மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்றேன் ஆக்சுவலா கேபிட்டல் ரிசர்வ் ரெவென்யூ ரிசர்வ் செக்யூரிட்டிஸ் பிரீமியம் இருக்கா அப்போ கேபிட்டல் ரிசர்வ் ரெவென்யூ ரிசர்வ் அண்ட் செக்யூரிட்டிஸ் பிரீமியம் ஓகேங்களா அவ்வளவுதான் அப்போ இது போக மெயினான ஒரு இது சிஆர்ஆர்னு சொல்லியிருக்கா இது எழுத மறந்துடக்கூடாது இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா சிஆர்ஆர் அது எழுதிடணும் அப்போ சிஆர்ஆர் கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வ் ஓகேங்களா நெக்ஸ்ட் லைன் பை லைன் நோட்ஸில் வாங்க நோட்ஸில் 8ன்னு இருக்கு ஓகேங்களா இங்கே வந்து ஒரு கேபிட்டல் ப்ராஃபிட் பார்த்தோமா ஜேர்னல் போடும்போது ஒரு கேபிட்டல் ப்ராஃபிட் பார்த்தோம் ப்ராஃபிட் ஆன் கேன்சலேஷன் ஆஃப் ஓன் டிபெஞ்சர்ஸ் கேன்சல் பண்ணியிருக்காங்க இது வந்து கேபிட்டல் ப்ராஃபிட் வந்து நம்ம கேபிட்டல் ரிசர்வ்ல அட்ஜஸ்ட் பண்ணுவோம் ஓகேங்களா இது வந்து கிரெடிட் நேச்சர் அப்போ ரிசர்வ் கூட ஆட் ஆகும் ஓகேங்களா ப்ராஃபிட் வந்து கிரெடிட் நேச்சர் அப்போ இந்த ரிசர்வ் கூட ஆட் ஆகும் இது மறந்துடக்கூடாது அப்போ இப்போ பேலன்ஸ் ஆஃப் கேபிட்டல் ரிசர்வ் ஓப்பனிங் பேலன்ஸ் ஆஃப் கேபிட்டல் ரிசர்வ் வந்து 8 ஓகே அப்போ 8 plus 0.2 8 plus 0.2 which gives 8.2 இது வந்து நீங்க ஓப்பனிங் பேலன்ஸ் add profit on cancellation of own debentures அப்படின்னு எழுதிடலாம் நான் வந்து டைம் பீயிங்காக பிராக்கெட்ல போடுறேன் ஓகேங்களா ரெவென்யூ ரிசர்வ் ஆக்சுவலா 15 இருக்கு நம்ம ரெவென்யூ ரிசர்வ் ஃபுல்லாவே யூஸ் பண்ணிட்டோம் அப்போ கேன்சல் ஆயிரும் ஓகேங்களா அப்போ -50 which gives nil ஓகேங்களா அவ்வளவுதான் செக்யூரிட்டிஸ் பிரீமியம் எவ்வளவு இருக்கு செக்யூரிட்டிஸ் பிரீமியம் 60 இருக்கு செக்யூரிட்டிஸ் பிரீமியம் 60 இருக்கு ஓப்பனிங் பேலன்ஸ்ல ஓகேங்களா இது போக செக்யூரிட்டிஸ் பிரீமியம் ஆட் ஆயிருக்கா செக்யூரிட்டிஸ் பிரீமியம் ஒரு 10 ஆட் ஆயிருக்கு அப்போ அதையும் எழுதிடுங்க 10 ஆட் ஆயிருக்கு இது போக நம்ம வேற யூஸ் பண்ணியிருக்கான்னு பார்க்கணும் யூஸ் பண்ணியிருக்கோமா ஆமாம் 62 யூஸ் பண்ணியிருக்கோம் அப்போ வந்து இது வந்து மைனஸ் பண்ணணும் ஓகேங்களா அப்போ 62 மைனஸ் பண்ணிடலாம் 62 அவ்வளோதான் அப்போ 60 + 10 - 62 which gives 8 அவ்வளோதான் which gives 8 சிஆர்ஆர் எவ்வளவு சிஆர்ஆர் வந்து 15 பார்த்துருக்கோம் அது அப்படியே எழுதிடலாம் ஓகேங்களா சிஆர்ஆர் வந்து 50 இப்போ டோட்டல் பண்ணால் எவ்வளோ வரும்னு பார்க்கணும் 8.2 + 8 + 50 which gives 66.2 done 66.2 அப்போ மெயின் ஆன்சரில் போய் 66.2 இப்போ லாங் டேர்ம் பாரோயிங்ஸ் நோட் நம்பர் 3 ஓகேங்களா லாங் டேர்ம் பாரோயிங்ஸ் நோட் நம்பர் 3 லாங் டேர்ம் பாரோயிங்ஸ் ஓகே லாங் டேர்ம் பாரோயிங்ஸில் 10% டிபெஞ்சர் இருக்கு 4 ன்னு சொல்லிட்டு ஓகேங்களா 10% டிபெஞ்சர் இருக்கு 4 ன்னு சொல்லிட்டு
இதை வந்து ஓப்பனிங் பேலன்ஸாக எழுதிங்க ஓகேங்களா. அப்போ 10% debentures for opening balance less cancellation of own debentures ஓகேங்களா. own debentures cancel பண்ணுறோம், இங்கே cancellation எழுதிங்க. cancellation of own debentures ஆக்சுவலாக எவ்வளவு 2.2 ஃபேஸ் வேல்யூவில் எழுதணும் ஓகேங்களா. ஃபேஸ் வேல்யூ எவ்வளவு 2.2 ஓகேங்களா. ஆக்சுவலாக 2.2 வந்துட்டு இந்த இங்கே பார்த்துட்டோம் ஒரு நிமிஷம் இங்கு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். 2.2 வந்துட்டு 10% டிபெஞ்சர்ஸ்குள்ள ஃபேஸ் வேல்யூவாக இருக்குது. 2 lakhs வந்து இன்வெஸ்ட்மெண்ட்குள்ளே இருக்குது ஓகேங்களா. 2 lakhs வந்து கம்பெனி பர்ச்சேஸ் பண்ணியிருக்கு, 2.2 lakhs தான் இஷ்யூ பண்ணுறாங்க ஓகேங்களா ஃபேஸ் வேல்யூவா ஓகேங்களா. டன். அப்போ இது வந்து மைனஸ் பண்ணிடலாம். ஓன் டிபெஞ்சர்ஸ் 2.2, அப்போ 4 minus 2.2 which gives 1.8. அப்போ டோட்டலில் போயிட்டு மெயின்டெனன்ஸில் போய் 1.8. அப்போ லாங் டேர்ம் borrowings 1.8 ஓவர். நெக்ஸ்ட் அதர் கரண்ட் லைபிலிட்டிஸ் நோட் நம்பர் 4. நோட் நம்பர் 4 அதர் கரண்ட் லைபிலிட்டிஸ். நோட் நம்பர் 4 அதர் கரண்ட் லைபிலிட்டிஸ் ஓகேங்களா. அதர் கரண்ட் லைபிலிட்டிஸில் என்ன இருக்குதுன்னா இங்கே வந்து 17 இருக்குது ஓகேங்களா. அதர் கரண்ட் லைபிலிட்டிஸ் நோட் நம்பர் 4ல் 70 அப்படின்னு எழுதிங்க. லெஸ் இஎஸ்ஓபி அவுட்ஸ்டாண்டிங் ஓகேங்களா. லெஸ் இஎஸ்ஓபி அவுட்ஸ்டாண்டிங் ஆக்சுவலாக 1 lakh இருந்துச்சா. அவுட்ஸ்டாண்டிங் ஆக்சுவலாக இங்கே 1 lakh இருந்துச்சு, 50,000 எக்ஸைஸ் பண்ணிட்டாங்க. அப்போ அது மைனஸ் பண்ணிடலாம் ஓகேங்களா. அப்போ லெஸ் 50,000 அதாவது 0.5 lakhs ஷேர்ஸ், அதாவது 50,000 தான் 0.5 lakhsன்னு சொல்கிறோம். இன்டூ ஃபேஸ் வேல்யூ எவ்வளவு, ஃபேஸ் வேல்யூ விச் இஸ் நத்திங் பட் 10. அப்போ 5 ஒன்றும் இல்லை. ஜேர்னலில் பார்த்தோம்னா அதர் கரண்ட் லைபிலிட்டிஸ் 5ன்னு சொல்லி போட்டிருப்போம் ஓகேங்களா. அதர் கரண்ட் லைபிலிட்டிஸ் 5ன்னு சொல்லி போட்டிருப்போம், அது வந்து அப்படியே போட்டுடலாம் ஓகேங்களா. அவ்வளோதான். இப்போ 70 minus 5 which gives 65. இப்போ மெயின்டெனன்ஸில் போய் 65 எழுதிடலாம். நெக்ஸ்ட் அசட் சைடு வந்துடலாம். அசட் சைட் பிபியில் 50 அப்படியே போட்டலாம் ஓகேங்களா. எந்த சேஞ்சஸ் இல்லை, அதனால் அப்படியே போட்டலாம். அதர் நான் கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் சேஞ்சஸ் இருக்குது, அதனால நோட் நம்பர் 5. என்ன சேஞ்சஸ், அந்த ஓன் டிபெஞ்சர் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோமா அதை கேன்சல் பண்ணிட்டோமா, அப்போ அதை சேஞ்ச் பண்ணோம். அப்போ நான் கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஓகேங்களா. ஓப்பனிங் பேலன்ஸ் எவ்வளோ, ஓப்பனிங் பேலன்ஸ் வந்துட்டு நோட்ஸே இல்லை, இங்கே பார்த்துலாம். ஓப்பனிங் பேலன்ஸ் வந்து 120. ஓப்பனிங் பேலன்ஸ் வந்து 120 லெஸ் cancellation of own debentures ஓகேங்களா. cancellation of இல்லை own debentures எழுதிக்கோங்க. own debentures ஆக்சுவலாக எவ்வளவு பேலன்ஸ் ஷீட் பார்த்தா தெரிஞ்சிருமா. பேலன்ஸ் ஷீட்டில் வந்து 2 இருக்குது. அப்போ 2 மைனஸ் பண்ணோம்னா 118 ஓகேங்களா. மைனஸ் பண்ணணும், இதெல்லாம் மைனஸ் பண்ணிங்கன்னா 118. அப்போ இது வந்து நெட்டில் போய் எழுதிடலாம். 118 ஓகேங்களா. டன். நெக்ஸ்ட் கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலன்ட் நோட் நம்பர் 6 அவ்வளோதான். அப்போ நோட் நம்பர் 6 கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலன்ட் ஓகே. ஓப்பனிங் பேலன்ஸ் எவ்வளவு, கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலன்ட் 142. இப்போ ஜேர்னல் என்ட்ரி பார்த்து டெபிட்டில் பேங்க் இருந்துச்சுன்னா ஆட் பண்ணணும், கிரெடிட்டில் பேங்க் இருந்துச்சுன்னா மைனஸ் பண்ணணும் ஓகேங்களா. ஃபஸ்ட்டு ஜேர்னல் என்ட்ரின்னு பாருங்க, பேங்க் எங்கேயா இருக்கா, இங்கே பாருங்கள் கிரெடிட்டில் 22 இருக்குது. அப்போ கிரெடிட்டில் 22 இருக்கிறதுனால மைனஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு கிரெடிட்டில் 90 இருக்குது, அதனால் மைனஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு ஓகே டன். நெக்ஸ்ட் அப்படியே பாருங்கள், டெபிட்டில் 10 இருக்குது, அதனால் ஆட் பண்ணுறோம். டெபிட்டில் 10 இருக்குது, அதனால் ஆட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வேறு எதாச்சும் இருக்கான்னு கேட்டால் இல்லை, அவ்வளோதான். அப்போ இதை வந்து நெட்டாக கால்குலேட்டரில் போட்டலாம் ஓகேங்களா. டன். அப்போ இது 2 மைனஸ் பண்ணணும், இது 2 ப்ளஸ் பண்ணணும். இது 1 ப்ளஸ் பண்ணணும். அப்போ 142 minus 22 minus 90 plus 10 which gives 40. அப்போ இது வந்து மெயின்டெனன்ஸில் போய் 40ன்னு எழுதிடலாம். அவ்வளோதான். ஓகே. இப்போ அசட் சைடு ஓவர். இப்போ ஒன்றா டோட்டல் பண்ணிடலாம். அசட்டே ஃபஸ்ட் டோட்டல் பண்ணுறேன். 50 plus 118 plus 40 which gives 208. நெக்ஸ்ட் லைபிலிட்டிஸ் டோட்டல் பண்ணலாம். 75 plus 66.2 plus 1.8 plus 65 which gives 208 ஓகேங்களா. அப்போ ஆன்சர் பக்காவாக சரிக்குதா, அவ்வளோதான். 208 தான் ஆன்சர் ஓகேங்களா. ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா இமெயில் பண்ணுங்கள். டெலிகிராம் குரூப்பில் நோட்ஸ் நான் அதர் அப்டேட்ஸ் இருக்கும், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.